திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அத்திமலை தேவன் பாகம் 5 பகுதி 26. உறங்கிக் கொண்டிருந்த வீரமாதேவி திடீரென்று கண்விழித்தாள். அப்பொழுதுதான் அந்த ஒலி கேட்டது. ரதம் ஓடும் ஒலி. வியப்புடன் தலையை மட்டும் உயர்த்தி அந்த ஒலியை உள்வாங்கினாள். மழையின் இரைச்சலின் இடையே சன்னமாக ரதம் ஓடும் ஒலி. ரதத்தின் சக்கரங்கள் உருண்டோடும் ஒலி சிறிது சிறிதாக பெரிதாகிக் கொண்டு இப்பொழுது அருகாமையிலேயே கேட்டது. கணவனை நோட்டம் விட்டவள் அவள் ஆழ்ந்து உறங்குவதைக் கண்டு வியப்புடன் எழுந்து அமர்ந்தாள். அங்கிருந்தபடியே சாளரத்தின் வழியாக நந்தவனத்தை நோக்கினாள். இருளில் மழை பெய்வது கூட தெரியவில்லை. ஒலியை மட்டும் வைத்தே மழை பெய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிந்தது. மெதுவாக எழுந்தவள் சாளரத்தை நோக்கி நடந்தாள். இந்த இரவில் யார் ரதத்தை ஓட்டுவது? சாளரத்தின் அருகேயே நின்றாள். விளக்கு ஒன்று கையில் ஏந்தி அதை உயர்த்தி பிடித்தபடி நந்தவன இருளை நோக்க இப்பொழுது அந்த தீபத்தின் ஒளியில் மழை வைர ஊசிகளாக பெய்து கொண்டிருப்பது தெரிந்தது. தன் பார்வையை நந்தவனத்தின் மீது பரவவிட்டாள். அப்பொழுது காம்போஜ மன்னன் அன்று மாலை ராஜேந்திரனுக்கு பரிசளித்திருந்த அந்த ஸ்வர்ணரதம் இவர்கள் மாலை சென்ற அதே பாதையில் ஓடிக்கொண்டு இருந்தது. இவர்கள் மாலை அதில் பயணித்த பொழுது அதிர்வே ஏற்படவில்லையே. ஆனால் இப்பொழுது ரதம் ஓடும் ஒலியும் அல்லவா கேட்கின்றது. சப்த நாடியும் ஒடுங்கி போனது வீரமாதேவிக்கு. ஸ்வர்ண ரதத்தை யார் ஓட்டுவது? ராஜேந்திரனின் பிள்ளைகள் நால்வரில் யாராவதாக இருக்குமோ? இல்லை மங்கையின் புதல்வன் அனபாயனாக இருக்குமோ? யாராக இருந்தாலும் இந்த பேய் மழையில் இவ்வளவு விரைவாகவா ரதத்தை செலுத்துவது? கணவன் ராஜேந்திரனின் தோலை பற்றி உலுக்கினாள் அவள். மன்னரே, எழுந்திருங்கள். கொட்டும் மழையில் யாரோ ஸ்வர்ண ரதத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். யார் என்பதை விசாரியுங்கள். வீரமாதேவி கூற வியப்புடன் எழுந்த ராஜேந்திர சோழன் தன் கண்களை கசக்கி கொண்டு சாளரத்தின் அருகே சென்று நின்றான். தன் கரத்தை சாளரத்தின் வெளியே நீட்டி மழை நீரை உள்ளாங்கி கைகளில் ஏந்தி ஒற்றிக்கொண்டான். அவனது உறக்கம் கலைய இப்பொழுது தெளிவான பார்வையுடன் நந்தவனத்தை கவனித்தான். திடீரென்று வானத்திலிருந்து பொன்மயமான ஒளி பொன்னாழியின் மீதும் அந்த நந்தவனத்தின் மீதும் படர்ந்திருந்தது. அந்த ஒளியில் நந்தவனத்தில் ஓடிக்கொண்டிருந்த அந்த ஸ்வர்ண ரதத்தை பார்த்தான். திகைத்து போன ராஜேந்திரன் தன் அறையை விட்டு நீங்கி வேகமாக படிகளில் இறங்கினான். வரவேற்பு கூடத்தில் உள்ள கரிகால் பெருவளத்தானின் சிலையை கடந்து நந்தவனத்தில் இறங்கினான். காவலர்கள் அவனை வியப்புடன் நோக்கினர். அவர்களை திரும்பி பார்க்காமல் நேராக முருக்கத்தி பாதையை நோக்கி நடந்தான். அதோ ஸ்வர்ணரதம் தொலைவில் முருக்கத்தி பாதையின் திருப்பத்தில் சென்று கொண்டிருந்தது. அதன் பின்பாகவே நடந்தான். பொன்னாழியை சுற்றி கொண்டு மீண்டும் அந்த ஸ்வர்ணரதம் இவன் பின்பாக வருமோ? தேரின் சக்கரங்கள் உருண்டோடும் ஒலி கேட்கின்றது. தனக்கு பின்பாக திரும்பி நோக்கினான். இதோ ஜொலித்தபடியே கிழக்கு முருக்கத்தி பாதையில் திரும்புகின்றது ஸ்வர்ணரதம். இவனை நோக்கி வேகமாக பாய்ந்து வருகின்றது. கட்டுக்கடங்காமல் குதிரைகள் திமிரிக்கொண்டு ஓடி வருகின்றன. அதன் வேகத்திற்கு குலுங்கியபடியே வருகின்றது ரதம். யாரோ சிறு புள்ளியாக அதில் அமர்ந்து அதை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். யார் அது? சோழன் இதயமே அவனது வாய் வழியாக நழுவி விழுந்து விட்டதைப் போல் வாய் பிளந்து செய்வதறியாது நிற்கின்றான். முழுவதுமாக கரிய உருவம், செம்மையான அனல் பறக்கும் கண்கள், வாயின் ஓரத்திலிருந்து கோரைப்பற்கள். ஆனால் அது பெண்ணா என்று கூற முடியாதபடி ஒரு முகம், அருந்து தொங்கும் மர்ம உருவிற்குள் பெரிய பாயும் ரத்தம், முதுகில் செருகப்பட்ட குத்துவாள் என்று காண்பதற்கு மிகவும் அச்சத்தையும் அருவருப்பையும் தோற்றுவிக்கும் ஒரு உருவம். தேரின் உச்சியில் ஆதித்த கரிகாலனின் தலை செருகியிருக்கிறது. அதன் 4 கம்பங்களில் இவனுடைய 4 மகள்களான ராஜாதிராஜன், ராஜேந்திரன், ராஜமகேந்திரன் மற்றும் வீர ராஜேந்திரனின் தலைகள் தொங்கிக் கொண்டிருக்கின்றன. ரதத்தை செலுத்தி கொண்டு அந்த கரிய உருவம் அமர்ந்திருக்கின்றது. அதனுடைய சிவந்த கண்கள் ராஜேந்திரனை வெறித்து பார்க்கின்றன. அவனை நோக்கி கோரமாகச் சிரிக்க அதன் கோரைப்பற்களை காண்கின்றான் ராஜேந்திரன். இவனை பார்த்து இடி இடி என்று சிரிக்கின்றது அந்த உருவம். யார் நீ? ராஜேந்திரன் அலறுகின்றான். நான் தான் சோழக்கிருமி. உன் தந்தை சொல்லியிருப்பாரே, கருவூர் தேவர் பெரிய கோவிலில் கண்ட சோழக்கிருமி நானேதான். அப்போதைக்கு இப்போது நான் இன்னமும் உயரமாக வளர்ந்திருக்கின்றேன் பார். சிரித்தபடியே சோழக்கிருமி கூற தேரை செலுத்தி ரதம் மீண்டும் கிழக்கு பாதையை கடந்து தெற்கு பாதையில் திரும்பியதும் மீண்டும் ரதம் சுற்றி வருவதற்கு அறிகுறியாக அதன் சக்கரங்கள் தடதடவென்று ஒலி அருகாமையில் கேட்டது. மீண்டும் அந்த காட்சியை காண்பதற்கு திராணி இல்லாமல் ராஜேந்திர சோழன் குரல் விட்டு அலறினான். அவனது நினைவை இருள் மூடியது. மறுநாள் காலை
கொட்டும் மழையில் பொன்னாழி நந்தவனத்தில் நினைவில்லாமல் மயங்கி கிடந்தான் ராஜேந்திர சோழன். பள்ளியறையில் உறங்கிக் கொண்டிருந்த ராஜேந்திரன் நந்தவனத்திற்கு எப்போது சென்றான்? மன்னன் உறக்கத்தில் நடந்து சென்றதை அறியாமல் அவன் ஏதோ முக்கிய பணி நிமித்தம் சென்றதாக காவலர்கள் விசாரணையில் தெரிவித்தனர். நீதானே என்னை எழுப்பி நந்தவனத்திற்கு சென்று தங்கத்தேரை யார் செலுத்துகிறார்கள் என்று பார்க்கச் சொன்னாய்? மயக்கம் தெளிந்து எழுந்ததும் சொன்ன கணவனை குழப்பத்துடன் நோக்கினாள் வீரமாதேவி. அவள் கணவனை உறக்கத்திலிருந்து எழுப்பியதாக நினைவே இல்லையே. சோழ கிருமிதான் தேரை செலுத்தி கொண்டு சென்றது. மீண்டும் மீண்டும் ராஜேந்திரன் சொல்லி கொண்டிருக்க பிடரியில் வியர்த்தது வீரமாதேவிக்கு. அவசரமாக தன் அண்ணன் பரகேசரியை வரவழைத்தாள். கருவூர் தேவரின் கண்களுக்கு புலப்பட்ட கிருமி ராஜராஜனின் கண்களுக்கும் புலப்பட இப்பொழுது ராஜேந்திரனுக்கும் புலப்பட்டிருக்கிறது என்றால் கருவூர் தேவரும் ராஜராஜனும் கிருமியை கண்டவுடனேயே மரணப்படுக்கையில் விழுந்தார்கள். அப்படியென்றால் வீரமாதேவி மேனி நடுங்க தன் தங்கையின் கரத்தை ஆதூரத்துடன் தட்டி கொடுத்தார் மதுராந்தகனான பரகேசரி. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தார். பிரம்மதேசத்து பரசிகாமணி கொங்காழ்வாரிடம் ராஜேந்திரனை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று அவர் தீர்மானித்தார். அதுவே ராஜேந்திரனின் கடைசி பயணம் என்பதை அப்பொழுது பரகேசரி அறிந்திருக்கவில்லை. ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் எனும் கிராமத்தை அமைத்து தலைக்குளத்தார் ஆலய சிவாச்சாரியார்களை அங்கே குடிவைத்தான் ராஜேந்திரன். அதன் மிக அருகே இருந்த ஆலயம்தான் பிரம்மதேசம். தலைக்குளத்தாரின் கோபுரத்திலிருந்து தன் தேகத்தை தீ வைத்து கொண்டு குதித்த பிரம்மதாசரின் நினைவாக எழுப்பப்பட்ட கோயில் தற்பொழுது பிரம்மதேசம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ளது. இதன் இறைவன் கைலாயநாதர். சோகம் என்னவென்றால் இந்த பிரம்மதேசத்தில் வந்து தங்கிய பொழுதுதான் ராஜேந்திரன் திடீரென்று மரணமடைந்தான். அவன் மனைவி வீரமாதேவி அந்த துக்கத்தில் உடன்கட்டை ஏறிவிட்டாள். புதிய பெட்டகம், பழைய பொக்கிஷம். வெள்ளிக்குடத்தை சாலை கிணற்றுக்குள் நழுவு விட்டார் இளையாழ்வார். அன்று காலை பெரிய நம்பியிடம் பயின்றிருந்த பெரியாழ்வார் பாசுரங்களை மனத்திற்குள் உச்சரித்து கொண்டிருந்தார். அவரது மனமோ ஆசான் பெரிய நம்பி உரைத்த பாசுரங்களின் பொருளை பற்றி பரவசத்துடன் நினைத்து கொண்டு இருந்தது. மனிதர்களாக பிறந்து இறைவனை உணர்ந்து அவனுக்கு தொண்டாற்றி வருகிறோம் என்கின்ற ஆணவத்துடன் நாம் அலைய பண்டங்களை வைப்பதற்கன்றி சிந்திப்பதற்கு நெஞ்சும் திருநாமங்களை கூற நாவும் விழுந்து பணிய திருமேனியும் இல்லாத அசித் என்னும் ஜடப்பொருளாக இருக்கின்ற ததிபாண்டன் என்கின்ற பானை வியாபாரியின் மண்பாண்டம் கூட மோட்சத்தை அடைந்ததல்லவா? ஆனால் நெஞ்சும் நாவும் உடலும் உள்ள நமக்கெல்லாம் எளிதில் மோட்சம் கிடைக்காது இருக்கிறதே. எதனால் இது? தனக்குள் யோசித்து கொண்டிருந்தார் இளையாழ்வார். ராமன் பிறந்த அயோத்தியிலே புல் எறும்பு ஆகியை அனைத்துமே நற்கதி பெற்றன என்று அன்று காலை கற்றிருந்த நம்மாழ்வார் பாசுரத்தை விளக்கி அவரது ஆசான் பெரிய நம்பி கூறியிருந்தார். அதுபோல கண்ணனின் தரிசனமும் கண்ணனின் ஸ்பரிசமும் பெற்ற ததிபாண்டனும் அவனது தாழியும் மோட்சம் பெற்றதில் அதிசயம் என்ன? கிருஷ்ண தரிசனம், கிருஷ்ண கைங்கரியம் இவற்றை செய்தவுடனேயே ததிபாண்டனுக்கு மோட்சம் உறுதியாகிவிட்டது. கிருஷ்ண ஸ்பரிசம் பட்டவுடனேயே தாழிக்கும் நல்கதி கிடைத்து விட்டது. ததிபாண்டன் அதை கேட்டு பெறுவதற்கு அவசியமே இல்லை. இருந்தாலும் ஏன் வாய் திறந்து மோட்சத்தை கேட்டான்? அதற்கு முக்கிய காரணம் கிருஷ்ணரின் அந்த எளிமை. பக்தர்களுக்கு அருள் புரியும் அந்த மேலான குணத்தை உலகத்திற்கு எடுத்து காட்டவேதான் போலும். கிணற்றில் நழுவ விட்டிருந்த வெள்ளிக்குடத்தை வெளியே எடுக்க வேண்டும் என்பதை கூட உணராமல் ஆழ்வாரின் பாசுரங்களையே நினைத்தபடி பரவசத்துடன் நின்றிருந்தார் இளையாழ்வார். கண்கள் எதிரே ஓங்கி உயர்ந்து நின்ற அத்திமலையானின் ஆலய கிழக்கு கோபுரத்தை வெறித்து கொண்டிருந்தன. பழுதே பல தினங்களும் போயினவே. இந்த பாசுர அமுதத்தில் மூழ்காமல் ஆட்டின் தாடி போன்ற எதற்கும் உதவாத தத்துவங்களை கற்றுக்கொண்டிருந்தேனே. கோபுரத்தை பார்த்தபடியே பிரமித்து போய் நின்றிருந்தார். ஆழ்வாரின் பாசுரங்களுக்கு ஒப்பு உண்டா? ததிபாண்டனின் அனுபவம் ஒன்று போதுமே மோட்ச சாதனத்தின் மகத்துவத்தை நமக்கு புரிய வைப்பதற்கு. திடீரென்று தெற்கிலிருந்து வீசிய குளிர்காற்று இளையாழ்வாரின் மேனியை வருடியது. சுகமான காற்றை அவர் நாசியின் வழியாக உள்வாங்கிய அதே சமயம் கிசுகிசுத்த குரல் ஒன்று செவிகளில் அலைமோதியது. ததிபாண்டின் தயிர் பானையில்தான் எனது பச்சை மாமலை போல் கிடந்த மேனி சிறைப்பட்டிருக்கின்றது. என்னை மீட்டுச்சல். கண்களை மூடி தென்றல் காட்டை அனுபவித்து கொண்டிருந்த இளையாழ்வார் திடுக்கிட்டு கண் விழித்தார். யார்? தன்னை சுற்றிலும் நோக்கினார்.
யாருமே இல்லை. காலையில் பெரிய நம்பியிடம் பெற்றிருந்த உபதேசத்தில் திளைத்து போயிருந்ததால் ததிபாண்டனின் அனுபவம் மீண்டும் மீண்டும் மனதில் எழும்பிக் கொண்டே இருக்கின்றது போலும். தனக்குத்தானே சமாதானம் கூறிக்கொண்டவர் குடத்து நீரை தோளில் சுமந்து கொண்டு ஆலயத்தை நோக்கி நடந்தார். வழியில் மடைப்பள்ளியில் அமுது தயாரிக்கும் நீர்வர்ணரை பார்த்தார். நீர்வண்ணரே, இன்று மோட்ச சாதனத்தை விளக்கும் பாசுரங்களை அனுபவித்தேன். திகட்டாத பாசுர அமுதத்தை எனக்கு வழங்கிய என் ஆசான் பெரிய நம்பிக்கு வாய்மணக்க அக்கார அரிசிலையும் தயிர் அன்னத்தையும் வழங்க வேண்டும். எனக்காக பிரசாதங்களை தயாரித்து என் அகத்துக்கு அனுப்பிவிடுங்கள். அதற்கான திரவியங்களை நான் தங்களுக்கு அளித்து விடுகின்றேன் இளையாழ்வார் கூறினார். அதற்கென்ன சுவாமி, இப்பொழுதே தயாரித்து வரதனுக்கு சமர்ப்பித்துவிட்டு தங்கள் மனைக்கு அனுப்பிவிடுகின்றேன் நீர்வண்ணன் கூற மனநிறைவுடன் வரதனின் சன்னதியை நோக்கி சென்றார் இளையாழ்வார். அங்கே ஆலவட்டத்துடன் நின்றிருந்த திருக்கச்சி நம்பியை பார்த்ததும் அவருடைய முகம் மலர்ந்தது. நம்பிகளே, எனக்கு வீடும் பார்த்து கொடுத்து முன்கட்டில் ஆசானையும் தங்க வைக்கும் யோசனையை தந்து அவரிடம் அன்றாடம் திவ்ய பிரபந்தங்களை கற்க வைத்த உமக்கு தலையல்லால் கைமாறி இளநினி இன்று மோட்சம் குறித்து நம்மாழ்வாரின் பாசுரங்களை கற்றேன். பொருள் உரைத்து என்னை பரவசத்தில் ஆழ்த்திய நாசான் பெரிய நம்பியை கௌரவிக்கும் பொருட்டு வரதனிடம் அமுது செய்ய பிரசாதங்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அவசியம் தாங்களும் அந்த பிரசாதங்களை அருந்தி என்னை கௌரவிக்க வேண்டும் இளையாழ்வார் கூற திருக்கச்சி நம்பி புன்னகைத்தார். கரும்பு தின்னவா கூலி வேண்டும் என்று கேட்பது போல் உள்ளது. நீர் என்னை அழைப்பது ஒரு ஆசானை சீடன் கௌரவிக்க அதை காண்பதே அணுக்கணுக்கு கண்கொள்ளா காட்சி அல்லவோ? அவசியம் அறிகின்றேன் திருக்கச்சி நம்பி கூறினார். அப்பொழுது சன்னதியிலிருந்து வரதனின் மனப்பாக்கம் சுத்த சத்துவ நம்பி வெளியே வந்தார். குடத்து நீருடன் திருக்கச்சி நம்பியுடன் பேசிக்கொண்டிருந்த இளையாழ்வாரை பார்த்தார். இளையாழ்வாரே, உங்களை ஆலய அதிகாரி அப்பண்ண சதகரணி உடனே தன்னை சந்திக்கும்படி கூறினார். சுத்த சத்துவ நம்பி சொல்லி கொண்டிருந்தார். இதோ போகின்றேன். சுத்த சத்துவம் நம்பிகளே, இன்று எனது அகத்தில் வரதன் அமுது செய்த பிரசாதங்களை தருவித்திருக்கின்றேன். நீரும் அவசியம் சென்று சாப்பிட வேண்டும். நான் அனுப்பினேன் என்று கூறுங்கள். என் மனைவி தங்களுக்கு பிரசாதங்களை பரிமாறுவாள் இளையாழ்வார் கூற அவரும் தலையசைத்துவிட்டு நகர்ந்தார். குடத்த நீரை சந்நிதியில் வைத்துவிட்டு ஆலய அதிகாரி அப்பண்ணாவை சந்திக்கச் சென்றார் இளையாழ்வார். வாருங்கள், உங்களுக்காகத்தான் காத்திருந்தேன். இன்று நமது ஆலயத்திற்கு புதிதாக திருவாபரண போஷண பெட்டி ஒன்றை தெரிவித்திருக்கின்றோம். இரும்பினால் ஆனது, அது மிகவும் பாதுகாப்பானது. ஆலயத்தின் அத்தனை ஆபரணங்களையும் அந்த பெட்டகம் தன்னில் அடக்கி கொண்டுவிடும். இதனால் ஆபரணங்களை சிதறாமல் எடுத்து வைக்க முடியும். போஷண பெட்டியில் பல அறைகள் உள்ளதால் கற்கள் பதித்த ஆபரணங்கள், ஸ்வர்ண ஆபரணங்கள், கிரீடங்கள் என்று தனித்தனியாக வைக்க முடியும். மதியம் சந்நிதி கைங்கரிய பணிகள் முடிந்ததும் நீங்கள் கஜானா அறைக்கு வந்து உதவ வேண்டும். அரண்மனை அதிகாரி கோபிநாதராயர், நான் தலைமைப்பட்டர் அரவிந்தலோச்சனா தங்கி மற்றும் நீங்கள் ஆகியோர் கலந்து கொண்டால் போதும். நாங்கள் கணக்கு பார்த்த ஆபரணங்களை நீர்தான் பெட்டகத்தில் வைக்க வேண்டும். அவ்வளவே சதகரணி கூற பேர் ஆனந்தத்துடன் தலையசைத்தார் இளையாழ்வார். வரதனின் ஆபரணங்களை தொட்டு பெட்டகத்தில் வைக்கும் பேற்றை நான் பெறுகின்றேனா? காலையில்தான் கிருஷ்ணஸ்பரிசம் மோட்சத்தை கொடுக்கும் என்று கூறியிருந்தார் பெரிய நம்பி. அப்படி இருக்க அவனது ஆபரணங்களை ஸ்பரிசித்தால் மோட்சம் சித்திக்காதா என்ன? ததிபாண்டன் அனுபவத்தை அறிந்த அன்றே வரதனின் ஆபரணங்களை ஸ்பரிக்கும் தகுதி கிடைத்துவிட்டதே. அவசியம் வருகின்றேன் சுவாமி, இதைவிட வேறு வேலை என்ன எனக்கு என்றவர் மீண்டும் சன்னதிக்கு சென்றார். சுத்த சத்துவ நம்பி தன் மணப்பாக்க இல்லத்திற்கு புறப்பட்டு விட்டார். என் தங்கை மகளுக்கு என் பெண்ணை நிச்சயிக்கப் போகின்றேன். எனவே நான் மாலை கைங்கரியத்திற்கு வரமாட்டேன். சுத்த சத்துவ நம்பி இளையாழ்வரிடம் கூற அவர் தலையசைத்தார். குழந்தைகளுக்கு என் ஆசிகள். ஒரு எட்டு என் அகத்துக்கு சென்று பிரசாதங்களை அறிந்துவிட்டு செல்லுங்கள். இப்பொழுதுதான் நீர்வண்ண பெருமான் அமுது செய்த பிரசாதங்களை என் அகத்துக்கு எடுத்துச் சென்றான் இளையாழ்வார் கூறினார். அவசியம் போகின்றேன் சுவாமி என்றபடியே இளையாழ்வாரின் அகத்துக்கு சென்றார் அவர். மதனி வாயிலிருந்தே குரல் கொடுத்தார் சுத்த சத்துவ நம்பி. யார் என்றபடியே வாயிலுக்கு வந்தாள் தஞ்சம்மா. உங்கள் கணவர் என்னை பிரசாதம் அறிந்துவிட்டு போகச் சொன்னார். திண்ணையில் அமர்ந்தார் சுத்த சத்துவ நம்பி. அப்படியா? என்னிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஆலய பிரதாசங்களை நான் தயார் செய்வதாக யார் கூறினார்கள்? இல்லை மதனி,
அண்ணா இன்று மோட்சத்திற்கு போகும் பாசுரங்களை கற்றதால் அதை கொண்டாட பிரசாதங்களை தருவித்திருப்பதாக கூறினார். மோட்சத்திற்கு போகும் பாசுரங்களா? ஒருவேளை உங்களுக்கு மோட்சம் கிட்டினால் பிரசாதம் கிட்டுமோ என்னவோ? தஞ்சம்மா கூற துடிதுடித்து போய் எழுந்தார் மணப்பாக்கம் நம்பி. மகளின் திருமண நிச்சயத்தை எண்ணியபடியே இறைவனின் பிரசாதத்தை அருந்தலாம் என்று ஆவலுடன் வந்தாள். இப்படி அபசகனமாக பேசுகின்றாளே மதனி. பரவாயில்லை, பிரசாதங்கள் இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அண்ணாவிடம் சொல்லுங்கள். தன் நாசியை தாக்கிய அக்கார அடிசலின் மனம் மற்றும் தயிரெண்ணத்தின் மனத்தை உள்வாங்கியபடியே திண்ணையிலிருந்து எழுந்து நடந்தார் மணப்பக்கத்து நம்பி. அவர் மனம் வெறுத்து போவதை முதல் கட்டில் நின்று கொண்டிருந்த பெரிய நம்பியின் மனைவி விரஜை பிராட்டி பார்த்து கொண்டே இருந்தாள். சுவாமி, இப்படி வாரும். தன் முதல் கட்டு பகுதியை கடந்து சென்று கொண்டிருந்த சுத்த சத்துவ நம்பியை அழைத்து தனது அடுக்கலையில் அமர வைத்து தாமரை இலையை போட்டு ஒரு குவளையில் நீரை வைத்தாள். தனக்கு வழங்கப்பட்டிருந்த பிரசாதங்களில் இருந்து ஒரு பகுதியை அவரது இலையில் பரிமாறினாள். மனதில் எந்தவித வருத்தமும் இல்லாமல் அருந்துங்கள். பகவான் நம் மனதில் இருக்கின்றான் எனும் பொழுது மற்றவர்கள் நம் மனதை புண்படுத்தினால் நாம் ஏன் கவலை கொள்ள வேண்டும்? அந்த மனதுக்கு உரியவன் இறைவன்தான். விரஜை பிராட்டி கூற சுத்த சத்துவ நம்பிக்கு கண்களில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது. சாப்பிட்டு விட்டு நீர் அருந்தியவர் புறப்பட்ட போது வீதியில் நின்றிருந்தாள் தஞ்சம்மா. சுத்த சத்துவ நம்பி வாயை துடைத்து கொண்டு போவதையும் விரஜை பிராட்டி தாமரை இலையை வாயில் வந்து வீசுவதையும் கண்டு திகைத்தாள். சீடன் மனையில் அருந்துவதை காட்டிலும் அவருக்கு வழிகாட்டும் ஆசான் மனையில் பிரசாதங்களை அறிந்துவது இன்னும் பெருமையல்லவா? பொதுவாக கூறியபடியே மணப்பாக்கம் நம்பி புறப்பட தஞ்சம்மாவின் முகம் சிறுத்தது. சற்று பொறுத்து திருக்கச்சி நம்பி இளையாழ்வார் அகத்தில் வாயிலில் வந்து நின்றார். அம்மங்கா, உங்கள் கணவர் என்னை பிரசாதம் அறிந்து விட்டு போகச் சொன்னார். அவருக்கு கஜானாவில் வேலை வந்து விட்டதால் அவரால் வர முடியவில்லை. திருக்கச்சி நம்பி கூறினார். அப்படியா? புழக்கடை முற்றத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள், இதோ வருகின்றேன் என்ற தஞ்சம்மா ஒரு தாமரை இலையில் பிரசாதங்களை அள்ளி வைத்துவிட்டு அதை கொண்டு சென்று முற்றத்தில் வைத்தாள். இதை அறிந்துவிட்டு இலையை நீங்களே எடுத்து போட்டுவிட்டு இடத்தையும் சுத்தம் செய்து விடுங்கள். தஞ்சம்மா கூற அவள் கூறுவது அடுத்த கட்டில் அடுக்கலையில் வேலையாக இருந்த விரஜையின் செவிகளில் விழுந்தது. திருக்கச்சி நம்பிக்கு இந்த அவமானம் என்றால் இளையாழ்வார் எப்படி தாங்குவார்? மனம் நொந்த திருக்கச்சி நம்பி அங்கிருந்து நேராக கால் போன வழியே சென்று திருமலையை நோக்கி புறப்பட்டார். அன்று பிற்பகல் விரஜி பிராட்டி சாலை கிணற்றில் நீர் செய்து கொண்டிருக்க குஞ்சம்மாவும் குடத்துடன் அங்கு வந்தாள். தஞ்சம்மா தன் குடத்தை கயிற்றில் கட்டிவிட அதே சமயம் விரஜை தன் குடத்தை வெளியில் இழுக்க இருவருடைய குடங்களும் மோதின. என்ன, உன் குடம் கூட என் குடத்திற்கு ஆசானா என்ன? திரு இலச்சினை வைக்கின்றதே, நான் தண்ணீர் சேந்துவது வரையில் உனது குடம் காத்திருக்காதா என்ன? தஞ்சம்மா சினத்துடன் விரஜையை பார்த்தாள். நான் தான் முதலில் கிணற்றுக்குள் குடத்தை விட்டேன். நான் வெளியே இழுக்கும் வரையில் நீங்கள் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். விரஜை விடைத்தாள். அகண்ட காவிரி அல்ல இது, விருப்பம் போல் தண்ணீர் எடுக்க. இது ஆலய கிணறு. என் கணவர் தீர்த்த கைங்கரியம் செய்பவர், அவருக்கே முதல் உரிமை. தஞ்சம்மா கூறினாள். உன் கணவன் என் கணவரின் சீடன். விஷயங்களையும் அனுபவங்களையும் என் கணவனின் சிந்தையிலிருந்து பணிவுடன் சேர்ந்துவது போன்று நீயும் நீரை பணிவுடன் சேர்ந்துதல் வேண்டும். விரஜை கூற தஞ்சம்மாவின் கோபம் எல்லையை மீறியது. அந்த சுத்த சத்துவத்திற்கு பிரசாதமில்லை என்று கூறி விரட்டினேன். அவரை அமர வைத்து பிரசாதம் தந்தாய். அவர் முன்பாக என்னை அவமானம் செய்ய வேண்டும் என்று தானே அப்படி செய்தாய்? எல்லாம் என் கணவனை சொல்ல வேண்டும். நம்பி வந்த என்னை விட்டுவிட்டு பெரிய நம்பி, கச்சி நம்பி என்று ஊரில் இருக்கும் நம்பிகளையெல்லாம் தலையில் வைத்து கொண்டாடுகின்றார். உங்களையெல்லாம் யார் அழைத்தார்கள்? அரங்கத்திலேயே கிடக்க வேண்டியது தானே என்று பொறிந்து தள்ள வாயிற்புறம் வந்த பெரிய நம்பிகளின் செவிகளில் இது விழுந்தது. உள்ளே வந்த விரஜையிடம் அவர் கூறிவிட்டார். போதும், நமக்கு காஞ்சி வாழ்க்கை. நமது அரங்கத்திற்கே திரும்பிச் சென்று விடுவோம். நிற்கும் பெருமான் சந்நிதியில் தலை குனிந்து நிற்பதை விட கிடக்கும் பெருமாள் சந்நிதியில் தலை நிமிர்ந்து நிற்போம் என்று கூறி மனைவியுடன் உடனே புறப்பட்டு விட்டார். கஜானா அறையில் திரு ஆபரணங்களை கணக்கு பார்க்கும் பணி நடந்து கொண்டிருந்தது. அர்ச்சகர்கள் அரவிந்தலோச்சன அத்தங்கி ஒவ்வொரு ஆபரண பெட்டியாக எடுத்து வர அப்பண்ணா ஆபரணத்தை வெளியே எடுத்து காட்ட அரண்மனை அதிகாரி அந்த ஆபரணத்தை தனது புத்தகத்தில் விவரிக்க, பிறகு அந்த ஆபரணத்தை இளையாழ்வார் வசம் தர அதை பட்டு சுருக்கு பையில் வைத்து போஷணை பெட்டகத்தில் அடுக்கும் பொறுப்பினை ஏற்றார் அவர்.
மூங்கில் கூடைகள், மரப்பெட்டிகள், வெள்ளி சம்புடங்கள் என்று வைக்கப்பட்டிருந்த ஆபரணங்கள் அனைத்துமே பட்டு சுருக்கு பையில் வைக்கப்பட்டு போஷண பெட்டிகளில் வைக்கப்பட்டன. கிரீடங்கள், பதக்கங்கள் என்று தனித்தனியாக பெட்டகத்தில் அடுக்கப்பட்டன. இறுதியாக அரவிந்தலோச்சன அத்தங்கி ஒரு வெள்ளிப்பெட்டியை கையில் எடுத்தார். அந்த வெள்ளிப்பெட்டகம் காலச் சுழற்சியினால் மிகவும் கருத்து போய் வெள்ளி என்று யூகிக்க முடியாதபடி இருந்தது. அதன் மீது பொறிக்கப்பட்டிருந்த யானை, புலி மற்றும் சங்கு சின்னங்கள் தெளிவாகவே இல்லை. ஆதித்த கரிகாலன் கல்பலதாவுக்கு காதல் பரிசாக சுந்தர சோழர் மூலம் அளித்திருந்த வெள்ளிப்பெட்டிதான் அது. உக்ரோதயம் என்கின்ற அத்திமலையானின் ஸ்ரீதளமணி வைக்கப்பட்டிருந்த அதே பெட்டகம் ஊரெல்லாம் சுற்றி பீமவர்மனால் உக்ரோதயமாக மாற்றப்பட்டு சந்திரகிரி, கங்கநாடு என்றெல்லாம் சுற்றிவிட்டு உதயச்சந்திரனால் மீட்கப்பட்டு மீண்டும் பல்லவர்களை அடைந்து ஆதித்த சோழனால் அபராஜித பல்லவனிடமிருந்து அபரிக்கப்பட்டு இறுதியில் ஆதித்த கரிகாலனால் தன் மானசீக காதலி கல்பலதாவுக்கு காதல் பரிசாக வெள்ளிப்பட்டகத்தில் வைக்கப்பட்டு சுந்தர சோழர் மூலம் அளிக்கப்பட்டது. உக்ரோதயத்தை பெருந்தேவிக்கு சமர்ப்பித்தவர்களே பார்த்திப பல்லவனும் கல்பலதாவும் தானே. புராணம், சரித்திரம் என்று காலங்களையெல்லாம் கடந்து பயணித்திருந்த ஸ்ரீதளம் என்கின்ற உக்ரோதயத்தை அர்ச்சகர் அரவிந்தலோச்சன அத்தங்கி கையில் எடுத்து வைத்து இப்படியும் அப்படியும் பார்த்தார். ஸ்ரீதளம், உக்ரோதயம் என்கின்ற சரித்திர பெயர்கள் எல்லாம் 40 பிரயாகங்களை தாண்டாத அந்த அர்ச்சகருக்கு எப்படி தெரியும்? மேலும் கீழும் அந்த ஹாரத்தை திருப்பி பார்த்த அத்தங்கி நீல நவரத்தினக்கல் ஹாரம் என்று கூற அரண்மனை அதிகாரி தன் சுவடியில் அதை பதிவு செய்து கொண்டார். அந்த பட்டு சுருக்குப்பை ஒன்றில் வைத்த இளையாழ்வார் அதை போஷண பெட்டகத்தில் வைத்தார். உக்ரோதயம் வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளி பெட்டகத்தை அலட்சியமாக ஓரம் தள்ளினார் அர்ச்சகர் அரவிந்தலோச்சன அத்தங்கி. தான் தேவ உடும்பர அத்திமலை தேவனின் சிலையை பதுங்கியிருக்கும் இடத்தை அந்த பெட்டகத்தின் 5 போன பட்டுத்துணியின் அடியே ஓலையில் குறிப்பிட்டு வைத்திருக்கிறான் ஆதித்த கரிகாலன் என்பதை அந்த அர்ச்சகர் அறிந்திருந்தால் அப்படி அலட்சியம் காட்டியிருப்பாரா? அத்திமலை தேவன் என்கின்ற சிலையை பற்றி அறியாத தலைமுறையைச் சேர்ந்தவர் அவர் என்பதால் அவரையும் குற்றம் சொல்லிவிட முடியாது. திரு ஆபரணங்கள் அனைத்துமே பாதுகாப்பு பெட்டகத்தில் அடங்கிவிட அப்பண்ணா சதகரணி பெரிய பூட்டு ஒன்றை எடுத்து போஷண பெட்டகத்தை மூடினார். அரண்மனை அதிகாரி புறப்பட அரவிந்தலோச்சன பட்டரும் சந்நிதிக்கு புறப்பட்டார். இளையாழ்வார் தன் மனைக்கு புறப்பட தயாராக அப்பண்ணா சதகரணி அவரை அழைத்தார். இளையாழ்வாரே, மிகச் சிறப்பாக செய்து முடித்தீர். அருளாளனின் ஆபரணங்களை பத்திரப்படுத்துவதில் பெரும் பங்காற்றி உள்ளீர். உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகின்றேன் என்றவரின் பார்வை கம்பளத்தில் கிடந்த திரு ஆபரண பெட்டகங்களின் மீது பதிந்தது. குனிந்து உக்ரோதயம் வைக்கப்பட்டிருந்த அந்த வெள்ளிப்பட்டியை எடுத்தார். அதை இளையாழ்வாரின் கரத்தில் வைத்தார். வைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய கைங்கரியத்திற்கு மனமுகந்து அத்திமலையான் தரும் பரிசு. அப்பண்ணா நீட்டினார். கைங்கரியம் என்று சொல்லும் பொழுதே அதற்கு பரிசு வாங்குவது நியாயமா சுவாமி? இளையாழ்வார் கூறினான். புதிய திரு ஆபரண பெட்டகம் வந்துவிட்டது. இனி கஜானா அறையை அடித்து கொண்டு இவையெல்லாம் எதற்கு? நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். பெரியதாக இருக்கிறது. சுவடிகள், நீங்கள் ஆராதிக்கும் பெருமாள்கள் ஆகியவற்றை வைத்து கொள்ளலாம். சதகரணி கூற பெட்டகத்தை கண்களில் ஒற்றிக்கொண்டு தன் மேல் துணியால் அதை மூடிக்கொண்டு தன் அகத்துக்கு புறப்பட்டார் இளையாழ்வார். மன்னர்களிடம் சிக்கியிருந்த தன்னை பற்றிய ரகசியம் முதலாக ஒரு பொறுப்பான கைக்கு சென்றதை நினைத்தோ என்னவோ அத்திமலையில் நின்றிருந்த ஸ்ரீவரம் வரதநாராயணன் முகத்தில் அன்று அதிகமான புன்சிரிப்பு. ஒருவேளை அத்திமலையான் திரும்பி வருவதற்கான அறிகுறிகள் அவனுக்கு தென்படுகின்றதோ என்னவோ. விரைவில் தான் தன்னுடைய இருப்பிடமான ஸ்ரீவரத்திற்கு சென்று விடுவோம் என்று நினைக்கின்றானோ என்னவோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.